பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே அவரோடு பேசவும், ஒரு சத்திய வார்த்தைகளை தியானிக்கவும் கேட்கவும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்வு நாளிலே ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனை நாம் எப்படி துதிக்க வேண்டும், அவரை எப்படி விசுவாசிக்க வேண்டும், அவர் நம்மோடு எப்படி கடந்து வருகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மை காக்கிறவராகவும் நம் வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறதாகவும் வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் நமக்கு எங்கே கிடைக்கும்? எங்கே போய் அந்த பாதுகாப்பான இடத்தை நாம் சென்றடைவோம் என்று யோசித்து பாருங்கள். அவரை நாம் நம்பியிருக்கும் பொழுது, அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இப்பேற்பட்ட வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்தது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார் என்ற ஒரு மன உறுதி நமக்கு வேண்டும். கர்த்தரின் இயேசுவாகிய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், என் வலது கரத்தை அவர் பிடித்திருக்கிறார், அவர் என்னுடைய நிழலாகவே இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தின்படி நாம் வாழ்ந்து வரும்பொழுது எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதாகவே நாம் உணர்வோம். நம்ம எந்த செயலை செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினாலே இந்த செயலிலே நமக்கு வெற்றி கிடைக்கும், இந்த காரியங்களிலே நாம் ஜெயம் பெறுவோம் என்ற மன நம்பிக்கையின் உறுதி நமக்கு உண்டாயிருக்கும். ஆகையாலே எப்பொழுதும் அவரை நாம் விசுவாசிப்போம், எப்பொழுதும் அவரை நம்பி வாழ்ந்து அவரிடத்திலே நாம் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்வோம். அப்படி அவரிடத்தில் நாம் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொண்டால்தான் அவருடைய வலது கரத்தை நாம் பிடிக்க முடியும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற மன தைரியம் நமக்கு வரும். வருகிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்று ஒரு பலமுள்ள ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பலவீனமுள்ள ஆவியை எடுத்து போட்டு பலனுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை அவர் சந்தோஷப்படுத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். சரீரத்தை குறித்தா, வாழ்க்கையின் பயணத்தை குறித்தா, இல்லை குடும்பத்தின் பிரச்சனையில் தாழ்வு இருக்கிறதே, வறுமை இருக்கிறதே, பண வசதி நமக்கு இல்லையே என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற தைரியத்தின் நம்பிக்கையோடு செய்யும் பணியிலே உறுதியாயிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்படுவீர்கள் அவரை விசுவாசித்தார். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய வலது கரம் உங்களோடு கூட கரங்களை பிடித்திருக்கிறபடியினாலே நீண்ட ஆயுள் நாட்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி மனமகிழ்ச்சிக்குள்ளாக நிரப்பி உங்களை அவர் பாதுகாக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கடந்து வாங்க. அப்படி நாம் நம்பியிருக்கும் பொழுது, அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்ற தைரியம் நமக்குள்ளே வரும். ஆகையாலே நம்முடைய வறுமை எப்பொழுது மாறும், நாம் இப்படியாகவே இருந்து விடுவோமா என்ற துக்கத்தின் வேதனையை மறந்து சந்தோஷத்தின் மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்திற்குள் நுழைந்து பலவிதமான காரியங்களில் வெற்றி பெறுவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த ஜெபத்தை முடிப்போம். ஆமேன்.